அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்திய 2ஆம் அதிகாரம் 23 வாசி பார்க்கலாம். நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவார் என்று நசரேயன் என்று என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு ஏன் நாசரேத்தில் வந்து வாசம் பண்ணினார் என்றால், இவரை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகள் உரைத்த அந்த வாக்கின்படி வாழும்படியாகத்தான் நாசரேத்திலிருந்து வாசம் பண்ணினார். இயேசு ஏன் பெத்லகேமில் பிறந்தார்னு கேட்டா, அவர் பிறப்பை குறித்து தீர்க்கதரிசி முன்னமே மீகா 5:2 சொல்லியிருக்கிறார் அவர் எங்கே பிறப்பார்னு. ஆகவே தான் தீர்க்கதரிசி சொன்னபடி இயேசு பெத்லகேமில் பிறந்தாராம். இயேசு பிறந்த பொழுது ஏரோது 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளெல்லாம் கொலை செய்தான்னு இதே மத்திய 2 பார்க்கிறோம் நம்ம. அப்பொழுது புலம்பல் உண்டாயிற்று. அதை குறித்தும் எரேமியா 31:15 தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி சொன்னதுபடித்தான் அதுவும் நடந்திருக்கிறதுன்னு மத்திய எழுதுறாரு பாருங்க. இன்னும் நீங்க விசேஷமா சிலுவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேத வாக்கியம் நிறைவேறும்படி இயேசு எப்படி சிலுவையில் மரித்தான்னு ரொம்ப அழகா இருக்குங்க. ஆண்டவருடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டார்கள் வருது. யோவான் 19ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வஸ்திரத்தில் ஏன் சீட்டு போட்டாலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அதே 19 வாசித்து பார்த்தீங்கன்னா வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார்னு வரும். அதே யோவான் 19 வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படவில்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கான். லூக்கா 24ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா வேத வாக்கியம் சொல்லுகிறபடி இயேசு 3ஆம் நாளிலே உயிரோடுந்தார். இப்படி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வேத வாக்கியங்கள்படின்னு வரும். ஏன் ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, என்னை குறித்து வேத வாக்கியம் சொல்ல வேண்டியது நிறைவேற வேண்டும். அப்படியானா என் வாழ்க்கையில என் ஊழியத்தில் இதெல்லாம் நடக்க வேண்டும், அதற்கென்று நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு வேத வாக்கியங்களுக்காக தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்டது போல் நடப்பதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வேத வசனத்துக்காக வாழ்ந்தவரையா இயேசு. அப்படின்னா கத்திரி பிள்ளைகளே, அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் வசனத்துக்காக வாழணும் பாருங்க. வேத வசனத்தின் அடிப்படையிலே நம்ம ஜீவியம் இருக்கணும். நீங்க எடுத்த தீர்மானமா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், திருமண காரியங்களா இருக்கட்டும், அதாவது பிரச்சனைக்கு பரிகாரத்தை தேடினா என்ன இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு வேத வசனத்தின்படி வாழ்ந்து விட்டால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்னு சொன்ன ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.